ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இது நம்மளோட ஃப்ரீக்கி ஹாபியிஸ்ட் யூடியூப் சேனல். இது எபிசோட் நம்பர் 5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாண்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 4th எபிசோடான முந்தின எபிசோடில் இந்த ஃபில்டர் எப்படி பண்ணுறது, ஜீரோ காஸ்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எப்படி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லையா இந்த பாண்ட் வைக்கிறதுனால, அதை எப்படி மீட் அவுட் பண்ணுறோம், எப்படி அதை சரி பண்ணுறோன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன கிளிப்பிங் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வருது, கிராப் சீரிஸ் வருது, நிறைய விஷயங்கள் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வித் நோ மோர் ஃபர்தர் டிலேஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நைட்டு சரியான மழை. நான் நான் முடி வச்சுருந்தேன், இருந்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ அந்த பக்கம் போனத்தானே எடுக்க முடியும், அந்த பக்கம் போ பாடுறா. ஓகே, உள்ள போயிடுச்சு. அச்சோ, ஸோ கீழே நிறைய குப்பையாகி போச்சு. அந்த பிஞ்சு போன சுண்ணாம்பெல்லாம் உள்ளே விழுந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம இந்த சைஃபனை வச்சு தான் எடுத்தாகணும். போய் எடுக்க வேண்டியது. மழை வந்தனால உள்ளே நிறைய அழுக்காயிடுச்சுங்க. அப்படியே விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு. இங்கே ஒரு வால்பேப்பர்ஸ்லாம் ஒர்க்லான் இருக்கேன். ஆக்சுவலி டெக்கரேட் பண்ணலான்ற ஐடியாவே இல்லை. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுறது? Wow. கையை விட்டு எடுக்கலான்னு கையை விட்டா ஒன்றும் வரல, இல்லை தூசியாக பறக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வலையை எடுத்து வலையில் ட்ரை பண்ணால் போய் கீழே படிஞ்சுக்குது. அவன் உள்ள அடித்து தான் மேலே கிளப்பி வச்சு, அந்த மேலே அந்த புகை மாதிரி வர வச்சு அதை எடுத்து தூக்கி போட்டு, சாமி வேறு லெவலுங்க. இந்த சுண்ணாம்பெல்லாம் விழுந்துட்டாங்க, பிஹெச்சில் எஃபெக்ட் ஆகும். ரொம்ப ஃபைனாக எடுக்க முடியல, கிறிஸ்டல் கிளியரெல்லாம் என்னால் பண்ண முடியல. பட் நல்லா தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ எல்லாம் செவரோட குப்பை விழுந்திருக்குன்னு. என்ன பண்ணுறது, சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது, குப்பை விழுகாத பாண்டி எங்கே இருக்குன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வேலைகள் செஞ்சோன்னா தான் இந்த பாண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம காஸ்ட் கட்டிங் பண்ணுறோம், கம்மியான செலவில் இவ்வளோ வேலைகள் பண்ணுறோன்றதை தாண்டி மீன்களுடைய ஹைஜீன், ஹெல்த் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வாட்டர் பேராமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான் கிடைக்கும். இதெல்லாம் சிரமம் பார்க்காம பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஹாபிங்க. நிறைய பேர் அக்வாரியம் பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அக்வாரியமில் ஆளுகள் வச்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சது ஹாபி மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ ஒரு பிஸி ஸ்கெடியூல் நடுவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணும்போது தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஹாபின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஹாபிஸ் இருக்கிறனால தான் நான் என்னோட வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதனால தான் ஃபிஷ் ஸ்பெசிஃபிக்காக நான் பேர் வைக்காமல் ஹாபி ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த சேனலுக்கு நேம் வச்சுருக்கேன். நிறைய சீரீஸ் வருதுங்க. இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து கிராப் சீரீஸ் வருது, நேச்சர் சீரீஸ் வருது. நிறைய சீரீஸ் உங்களுக்காக நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதுக்கான வீடியோஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஹாபியை வளர்த்திக்கோங்க. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.